வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது அல்லது காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம் நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய மூட்டுகளில் எலும்பு சம்பந்தமான இடங்களில் குத்துவது போன்ற ஒரு வலி தோன்றுது அப்படின்னா, குறிப்பாக நமக்கு இந்த முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி வலி ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் பலவீனமாகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் கூட ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமெல்லாம் நமக்கு ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். எலும்புகளை உறுதியாக வைத்துக்கிறதுக்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகளை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். ஸோ இந்த கீரையில் கால்சியம் சத்து இருக்குது. அது கூட இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். ஸோ இந்த அனைத்து சத்துக்களுமே கீரைகள்லையும் அப்புறம் கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை நிற காய்கறிகள்லையுமே அதிக அளவில் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கீரைகள் மற்றும் பச்சை நிற காய்கறிகள் இருக்கக்கூடிய அல்கலைன் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய pH உடைய அளவை சரி செஞ்சு உங்களுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பச்சை நிற காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதும் வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிறதும் எலும்பு ஆரோக்கியத்தை நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்களை நீங்கள் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் சத்து தான் நமக்கு முதல் அடிப்படை சத்து அப்படின்றது ஞாபகம் வரும். உடலில் கால்சியம் சத்து குறைபாடு நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகள் அடர்த்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி எளிதில் அது உடைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய காலத்திலிருந்தே பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த உணவுகளை கொடுத்து தான் அந்த பால் வளரக்கூடிய குழந்தைகள் வளர்க்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் இது போன்ற பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் இருந்தால் நம்ம பெறலாம். பால் பொருட்கள் ஒரு சிலருக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ கால்சியம் சத்து பெற்று எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடல் உணவுகள் மற்றும் மீன் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளில் கூறப்படுது. ஆனால் எலும்புகள் உறுதியாகிறதுக்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் குறிப்பாக குறிப்பிடுறாங்க. அப்போ உங்களுடைய உடல் கால்சியத்தை கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தான் தேவை. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோடு சேர்த்து கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இருக்கு. இது உங்களுடைய எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையுமே உங்களுக்கு வராமல் தவிர்க்கிறதுக்கும் அப்படி அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது அதை குணப்படுத்திக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இயற்கையாக நீங்கள் விட்டமின் டி சத்தை பெறுவதற்கு சூரிய ஒளியின் மூலமாக நீங்கள் பெறலாம். நீங்கள் விட்டமின் டி சத்தை பெறக்கூடிய முக்கிய நோக்கமே கால்சியம் சத்தை மிக விரைவில் உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துகிறது தான். அதுக்கு நீங்கள் கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக மீன்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸ் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. ஸோ அப்போ மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள் போன்றவற்றில் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து எலும்புகள் பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸை தங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து சேர்த்துக்கோங்க. உங்களுடைய எலும்புகளை நீங்கள் பலம் பெற வச்சுக்கலாம். ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் சத்து, அந்த கோலோஜனுடைய உற்பத்திக்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து அவசியம். இந்த விட்டமின் சி என்னும் உயிர் சத்து உடலில் இருக்கக்கூடிய அந்த உடலினுடைய இணைக்கும் திசுக்கள் மற்றும் எலும்பு மச்சைகள் அனைத்தையுமே உருவாக்குறதுக்கு கோலோஜன் அவசியம். எனவே ஆரஞ்சு பழம் நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு கோலோஜன் உற்பத்தி செய்யறதுக்கு உதவிகரமாக சத்துக்கள் எல்லாமே ஆரஞ்சு பழத்தில்
பழத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும்போது கோலோஜன் உற்பத்தி செஞ்சு எலும்புகளை பலம் பெற வச்சுக்கலாம். ஸோ எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தையும் தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்க முடியாதவங்க ஜூஸ் போட்டாவது குடிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. மெக்னீசியம் ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மிகவும் நல்லது. எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு தினமும் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும், நீங்கள் வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ இந்த வாழைப்பழம் வந்து எல்லா சீசன்லுமே எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு சௌகரியமான பழம். இதில் சைடு எஃபெக்டே கிடையாது, நிறைய மருத்துவ நன்மைகள் தான் இருக்குது. இது எலும்புகளுக்கு மட்டுமல்ல பல நன்மைகளும் உங்களுடைய உடலுக்கு வழங்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா செரிமானத்துக்கெல்லாம் தினமும் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஏழைகளுடைய ஆப்பிளாக கருதப்படக்கூடிய இந்த வாழைப்பழத்தை பாரபட்சம் இன்றி அனைவருமே சாப்பிடலாம். தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் ஏதாவது ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை வந்து சாப்பிடுங்க. உங்களுடைய எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். விட்டமின் டி சத்தை நீங்கள் பெற வேண்டும். அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த கால்சியம் சத்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இந்த விட்டமின் டி சத்து இருக்கும். நாம் உண்ணக்கூடிய உணவில் விட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்து வந்து சரியான அளவில் கிடைக்கிறது அப்படின்றது நமக்கு கடினம். அதனால தான் நம்ம எலும்பினுடைய வலிமைக்கு சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி சத்தை வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாலையில் சூரிய ஒளியில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மூலமாக நமக்கு அந்த விட்டமின் டி சத்து வந்து தினசரி சூரிய ஒளியின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதே போல் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் சந்தையில் கிடைக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சத்து இருக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளை நீங்கள் பலம் பெற வச்சுக்கலாம். இப்போ விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது நம்ம கால்சியம் சத்தை உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை பலமாக வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம விட்டமின் டி சத்தை வந்து பெறணும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி இது போன்ற மற்ற எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். உடல் பாகங்களில் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய எலும்புகளை நம்ம பராமரிக்கிறது அப்படின்றது மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு அமைப்பை தந்து நம்மளை நிற்க வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கிறது எலும்புகள் தான். எலும்புகள் நம்மளுடைய உடலினுடைய அடிப்படையாக இருக்குது. வலுவான எலும்புகள் நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். அதிகம் கால்சியம் வந்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். தினமும் நம்ம கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வது உங்களுடைய எலும்புகளை நீங்கள் வலுவாக அந்த ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ மூட்டு வலி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த வயசானவங்கலாம் எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள்லாம் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். அதே போல் முன்னாடியே வரக்கூடாது எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே இந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான உணவுகளை உங்களுடைய உணவுகள் அந்த டயட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. வலுவான எலும்புகளுக்கு இந்த சீரான உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எலும்புகள் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு கால்சியம் மற்றும் விட்டமின் டி சத்து உங்களுக்கு அவசியம். இந்த உணவுகளும் உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். கிடைக்கக்கூடிய கால்சியம் சத்தை வந்து உறிஞ்சிக் கொள்வதற்கு விட்டமின் டி அவசியம். அதனால் நீங்கள் அதை சப்ளிமெண்ட்லையும் எடுத்துக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு விட்டமின் டி எங்கே கிடைக்கும் அப்படின்னா சூரிய ஒளியிலிருந்து நீங்கள் பெற முடியும். அப்போ சூரிய ஒளி படக்கூடிய நேரங்களில் காலை வேளைகளில் நீங்கள் அப்படி நடக்கும்போது உங்களுடைய சருமம் சூரிய ஒளியை வந்து சூரிய ஒளியிலிருந்து அந்த விட்டமின் டி சத்தை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். இதன் மூலமாக கால்சியம் சத்து கிடைக்கும் போது மிக விரைவில் எளிதில் உறிஞ்சி எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கு விட்டமின் டி உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை சாப்பிடுங்க. காலை மற்றும் மாலை வேளைகளில் சூரிய ஒளி படக்கூடிய இடங்களில் நின்று இந்த விட்டமின் டி சத்தை பெற்று கால்சியம் சத்தை உறிஞ்சி கொண்டு எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நலமோடு வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.